செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அட்ரஸ் கொடுக்கணும். கீழே அந்த அட்ரஸ்ல வந்து தான் வந்து %i0.1.0 ஃபர்ஸ்ட் இன்புட் அட்ரஸ். ஸோ இது வந்து நேமிங் வேரியபிள்ஸ். வித் நேமில் வந்து நான் அட்ரஸை இது அசைன் பண்ணி ஸோ அது மூலியமாக வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் டைப். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிஎல்சி வேரியபிள்ஸ் எடுத்து நான் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓகே பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் அதே மாதிரி தான் நான் வந்து ஹை லெவல் செகண்ட் இன்புட் ஹை லெவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க இமெயில் கொடுக்குறதுனா நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு பில்டு பண்ணணும். ஸோ பில்டு பண்ணும்போது கீழே வந்து ஒரு வார்னிங் தரணும். ஸோ ஒரு அன்டிஃபைன்ட் வேரியபிள், ஒரு அன்ஐடென்டிஃபைட் வேரியபிள்ஸ் ஒரு இது வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த வேரியபிள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா எடிட்டர்ஸ்க்கு கூப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் பூலினே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த எரரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நான் ஒரு அவுட்புட்டை வந்து தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து அவுட்புட்ன்றது வந்து Q0 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ Q0 பாயிண்ட் எனக்கு கார்டு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 2.0 ஃபஸ்ட் அவுட்புட்டை தான் எனக்கு அவுட்புட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன் ப்ராஜெக்டை. ஸோ என் ப்ராஜெக்ட் முடிஞ்சு நான் வந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பில்டு பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 2 வாரம் ஒரு எரர் ப்ளஸ் வார்னிங் பண்ணுறேன். என்னன்னா ஹை லெவலில் வந்து அந்த பூலியன் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எரர் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்த கூட்டு போயிடுது எங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப்பை வந்து செலக்ட் பண்ணி ஸோ இதில் வந்து போல செலக்ட் பண்ணி போல செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா போல அசைன் ஆகும். திருப்பி வந்து நீங்கள் ரீபில்டு கொடுத்தீங்கன்னா வார்னிங்ஸ் வந்து எதுக்கு வரும்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங். ஒன்ஸ் நீங்கள் பிஎல்சியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்னிங் போயிடும். ஸோ நீங்கள் வந்து வார்னிங்கை வந்து நீங்கள் எப்போ பார்க்கணும்னா நீங்கள் அட்ரஸ் கூட மிஸ்மேட்ச் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் வார்னிங் பார்க்கணும். தவிர இந்த மாதிரி எஃப்டிபி ஆர்எஸ் இந்த செக்யூரிட்டி கேட்கும் அப்போலாம் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை நான் நேமிங் வேரியபிள்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த நேமிங் வேரியபிள்ஸ் தேவை. ஏன்னா நான் அட்டிகேட் தான் சொல்லி தர போகிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நான் அந்த I0.1 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு அவுட்புட் போயிடும். இது வந்து AND கேட்டு. நெக்ஸ்ட்டு ஆர் கேட் வந்து ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே வந்து எனக்கு ஆர் கேட் வரும். ஸோ அப்படின்னா வந்து நம்ம பேரலாக கிடைக்கும். சரி, இதுக்கும் பிபிடி வச்சுருக்கீங்களா? அப்படி பண்ணுறது இது